வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று நடைபெறக்கூடிய மத்திய பட்ஜெட் தாக்கல் கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு மட்டும் சுமார் 4.5 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தகவல் தற்பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டுள்ளார். ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு கண்டிஷனையும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். வரவு செலவு கணக்குகளை நேரடியாக மத்திய அரசிடம் ஆதாரத்துடன் ஒப்படைக்க வேண்டும். கட்டுமானங்கள் பணிகள் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட வரவு செலவு கணக்குகள் அனைத்தையும் நேரடியாக மத்திய அரசிற்கு அனுப்பினால் மட்டும்தான் பணம் திருப்பி வழங்கப்படும். இல்லை என்றால் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு என்பது நிறுத்தப்படும். மேலும் ஊழல் வழக்கில் கூண்டோடு கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட மத்திய அரசு இன்று வெளியிட்ட நிதி அறிக்கை என்பது பலரால் பாராட்டப்பெற்றுள்ளது என்றும், தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்துள்ளது பாஜக என்றும் திமுக ஒரு தலைபட்சமாக பேசி வருகிறது. ஆனால் குறிப்பாக இதற்கு முன்னால் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் முழுவதும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற நிர்மலா சீதாராமன் அவர்களது கேள்விற்கு திமுகவின் எம்பிக்களோ திமுகவின் கூட்டணி கட்சியின் எம்பிக்களோ இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளையும் ஆதாரத்துடன் கொடுக்கவில்லை. தற்பொழுது 4.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு என்பது சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதை விட அது திமுக குடும்பம் அனுபவித்துவிடக் கூடாது என்பதற்காக சரியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பணத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதாக பலரும் பாராட்டுகிறார்கள். தற்பொழுது 2 மாதங்கள் தான் திமுகவின் ஆட்சி இருக்கிறது. இந்த 2 மாதங்களில் அந்த ஒதுக்கீடு செய்யப்படுமா என்று கேட்டால், இதற்கு முன்னால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை பற்றியான கேள்வி கணக்குகள் அனைத்துமே தற்பொழுது வரை மத்திய அரசிற்கு வழங்கவில்லை ஸ்டாலின் அவர்கள். மேலும் வெளிநாட்டில் இருந்து பல ஆயிரம் கோடி முதலீடுகளை பெற்றதாகவும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். அதை பற்றி நிர்மலா சீதாராமன் கூறும்பொழுது, தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய நிறுவனங்கள் யாரும் முதலீடுகள் செய்யவில்லை என்றும், ஸ்டாலின் பயணம் வெளிநாட்டிற்கு பயணம் என்பது தேவையில்லாத செலவுதான் என்பதையும் கூறியிருப்பதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4.5 லட்சம் கோடி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்து நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அடுத்த முறை திமுக ஆட்சியை இழக்க வேண்டும் என்பதற்கேற்ப அரசியல் வட்டாரங்களிலும் கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.